வணக்கம் மக்களே, இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். பார்க்கிறதுக்கே ரொம்ப ஜைஜாண்டிக்கா ரொம்ப கெத்தா சுத்துற கும்கி யானைகளை பத்தி 12 டக்கரான தகவல்கள் உங்களுக்காக. ஊருக்குள்ள இருக்கிற விளைநிலங்கள்ல பூந்து யானைகள் அட்டகாசம் பண்ண ஆரம்பிச்சதப்போ அந்த யானைகளை அடக்கிறதுக்கு அதை விட ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம் தேவைப்பட்டுச்சு. அதுக்காக தான் இந்த கும்கி அப்படின்ற ஒரு கான்செப்டை கொண்டாந்தாங்க. ஏன்னா யானைகள் தானே அடக்க முடியும். யானைகளுக்கு ட்ரைனிங் கொடுத்து யானைகளை கண்ட்ரோல் பண்ற விஷயத்தை கொண்டு வந்தாங்க. அதுக்கு தான் கும்கின்ற கான்செப்ட். பிரிட்டிஷர்ஸ் காலத்துல நம்மளோட வெஸ்டர்ன் காட்ஸ்ல நிறைய மரங்களை வெட்ட முடிவு பண்ணாங்க. அந்த டைம்ல மனுஷங்களால அந்த மரத்தை இழுத்துட்டு போக முடியாது. அதனால யானைகளை வச்சு இழுத்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாங்க. 1900ல இந்த கான்செப்ட் ஆரம்பிச்சது. இங்க தான் கும்கியோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஸ்டார்ட் ஆச்சு. 1910ல பாத்தீங்கன்னா ஊட்டியில யானைகளுக்காக ட்ரைனிங் கொடுக்கிறதுக்கு ஒரு முகாமை ஸ்டார்ட் பண்ணாங்க. அங்க தான் கும்கி யானைகளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஸ்டார்ட் ஆச்சு. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நல்ல திடகாத்திரமான நல்ல ஸ்ட்ராங்கான ஹைட்டான யானைகளை சூஸ் பண்ணி அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க. ஆரம்ப காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா வெட்டின மரங்களை லாரியில ஏத்துறது தான் அந்த யானைகளுக்கு ட்ரைனிங். மரங்கள் அதிகமா வெட்ட ஆரம்பிச்சாங்க. ஆனா யானைகளோட எண்ணிக்கை பத்தல. அதனால காட்டு யானைகளை பிடிச்சி இந்த வேலையை பார்க்க வைக்கலாம்னு யோசிச்சாங்க. மூர்க்கத்தனமா இருக்கிற காட்டு யானைகளை எப்படி கண்ட்ரோல்ல பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சப்போ ஒரு ஐடியா பண்ணாங்க. எனக்கு புரிஞ்சு போச்சு. காட்டுக்கு நடுவுல ஒரு அழகான அம்சமான பெண் யானையை கொண்டு வந்து மரத்துல கட்டி வச்சிருவாங்க. அது உடம்புல இருந்து வெளிப்படுற அந்த ஸ்மெல்ல உணர்ந்து ஆண் காட்டு யானை அதை அப்ரோச் பண்ணி அதை சுத்தி சுத்தி டூயட் பாடுறதுக்கு முயற்சி பண்ணும். அந்த டைம்ல நம்ம ஆளுங்க அந்த ஆண் காட்டு யானையை அபக்குன்னு பிடிச்சி அதுக்கு ட்ரைனிங் கொடுத்து வேலைக்கு கொண்டு போயிடுவாங்க. அப்பதான் வந்து இந்த பெண் யானைகளுக்கு கும்கி அப்படின்னு பேர் வச்சாங்க. பெண் யானைகளை வச்சு ஆண் யானைகளை பிடிக்கிற அந்த டெக்னிக் ரொம்ப நாளைக்கு எடுபடலைங்க. ஆமா, என்ன மாதிரி ஸ்ட்ராங்கான ஆண் யானை இருக்க தானே செய்யும். அதனால என்ன பண்ணாங்கன்னா காட்டுக்குள்ள இறங்கி உள்ள போயிட்டு அடிப்பட்ட ஆண் யானைகளை தேடி பிடிச்சி அதுக்கு மருந்து போட்டு சாப்பாடு கொடுத்து தாஜா பண்ணி கேம்புக்கு கூட்டு வந்து இந்த வேலையெல்லாம் பார்க்க வச்சாங்க. ஆனா இந்த டெக்னிக்கும் ரொம்ப நாளைக்கு எடுபடல. ஆமா, அதுங்கெல்லாம் என்ன ஜங்க் ஃபுட் சாப்பிட்டு நம்மள மாதிரி அடிக்கடி படுத்துக்குமா என்ன? காட்டு யானைகளை கண்ட்ரோல் பண்றதுக்காக அதை விட ஜைஜாண்டிக்கா இருக்கிற ஆண் காட்டு யானைகள் தேவைப்பட்டது, அதாவது கும்கியா. அதனால ஒரு சைக்கலாஜிக்கலை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. என்னன்னா காட்டு யானைகளுக்கு தன்னை விட நீளமான தந்தத்தோட எதிர்த்தாப்புல யானைகளை பார்த்தா ஜர்க்காயி பயப்படுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி யானைகளை சூஸ் பண்ணி கும்கி ட்ரைனிங் கொடுத்து இந்த ஆண் காட்டு யானைகளை கண்ட்ரோல் பண்ணாங்க. நமக்கு மீச மாதிரி யானைகளுக்கு தந்தம். மூர்க்கத்தனமா இருக்கிற காட்டு யானைகளை நம்ம கும்கி யானைகள் முட்டி தள்ளி தந்தத்தால புஷ் பண்ணி லாரியில ஏத்தி கேஜுக்குள்ள அடைச்சிருங்க. சைலண்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி மிரட்டி. அதுக்கப்புறம் வந்து இதுல கடுப்பான காட்டு யானைகளை பாகன்கள் வந்து வெல்லம் கரும்பெல்லாம் கொடுத்து ட்ரைனிங் சென்டர்ல வச்சு ட்ரைனிங் கொடுப்பாங்க. அதாவது இந்த குழந்தைங்களுக்கு சாக்லேட்லாம் கொடுத்து ஏமாத்தோம்ல, அந்த மாதிரி. முரட்டு யானைகளை கும்கியா மாத்துறது ரொம்ப பெரிய ப்ராசஸ்ங்க. பாகன்கள் வந்து இனிப்பான உணவுகளை ஃபர்ஸ்ட் கொடுத்து அதுக்கு பழக்குவாங்க. நான் உன் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி நம்ப வச்சு அதுக்கப்புறம் வந்து குச்சியை அது துதிக்கையில கொடுத்து வாக்கிங் எல்லாம் கூட்டு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து மக்களை தான் முதுகுல ஏத்துறது எப்படி உட்காரணும் இந்த மாதிரியான ட்ரைனிங் எல்லாம் கொடுப்பாங்க. பாகன்கள் ரியலி கிரேட். இந்த மாதிரி யானைகளுக்கும் பாகன்களுக்கும் நடுவுல ஒரு சைன் லாங்குவேஜ் கிரியேட் ஆகும். குறிப்பா யானைகளோட காதுகளுக்கு பின்னாடி பாகன்கள் காலாலேயே சைன் லாங்குவேஜ் போடுவாங்க. அதை கேட்டு இந்த யானைகள் வேலை செய்யும். அதாவது இவ்வளவு பெரிய யானை கூட கடுப்பாகாம கட்டுப்பட்டு வேலை செய்யுது. கும்கி யானைக்கும் பாகனுக்கும் ஒரு பாண்டிங் கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் சில கோட் வேர்ட்ஸ்ல பேசிப்பாங்க. அதுல முக்கியமான ஒரு வார்த்தை தான் ஜமத். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா காலில் இருக்கிற சங்கிலியை கெட்டியா பிடிச்சி இழுத்துரு அப்படின்னு அர்த்தம். அந்த வார்த்தையை கேட்டதுக்கு அப்புறம் அந்த யானை என்ன பண்ணும்னா எய்தாப்புல மரத்தை இழுக்கிறதா இருக்கட்டும் இல்ல வந்து காட்டு யானையை கண்ட்ரோல் பண்றதா இருக்கட்டும் அசால்ட்டா ஹேண்டில் பண்ணும். எனக்கும் ஒரு கோட் வேர்ட் இருக்கு, அதை சொன்னா வேற லெவல்ல வேலை பார்ப்பேன், ஆனா சொல்ல மாட்டேன். கோவில் யானைகளை கும்கியா மாற்ற முடியாது. ஏன்னா அது பிறந்தது வளர்ந்தது எல்லாமே மனுஷங்களோட அப்படிங்கிறதுனால அதுகிட்ட ஒரு சாஃப்ட்னஸ் இருக்கும். இதனால தான் காட்டு யானைகளை பிடிச்சி கும்கியா மாத்துறதுக்கு 15 நாள் ட்ரைனிங் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அது ஃபுல் ஃப்ளோஸ்ல இறங்கிடும். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா முதுமலை டாப் ஸ்லீப் இங்கெல்லாம் வந்து காட்டு யானைகளை கும்கியா மாத்துறதுக்கு ட்ரைனிங் சென்டர் இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, இந்தியாலேயே தமிழ்நாடு தான் இந்த விஷயத்துல தி பெஸ்ட். ஓகே மக்களை, மீண்டும் சந்திப்போம். இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர் வித் மீ உங்கள் துரைராஜ் ஜெயசீலன்.